அன்புமணி வந்து அந்த மாதிரி அவரை வாட்டி வதச்சி எடுத்திருக்கிறாங்க. இப்போ இந்த சௌமியான்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அவங்க மருமகள், அவர் வந்தானே பத்திரகாளி, அவங்க வந்தால் ரொம்ப அலர்ட் ஆகிடுவார், எந்த பேச்சும் பேச மாட்டார், எதுவும் கேட்க மாட்டார். அரசல் புரசலாக இருந்த பிரச்சனை நீர் பூத்த நெருப்பாக இருந்தது. வெடிச்சது எப்போ? அந்த பொதுக்குழுவில் கூட்டினாங்க. சென்ற ஆண்டு டிசம்பர் 28 அவங்க வந்து அந்த பொதுக்குழு கூட்டும்போது அப்போ தான் பிரச்சனை வெடிக்குது. சௌமியாவே சொன்னாங்க, இவர் வந்து பார்த்தாருன்னா, அன்பு வந்து பார்த்தாருன்னா அங்கே வந்து டால்பின்லாம் வந்து டான்ஸ் ஆடும், அப்படி இப்படிலாம். அந்த கடாய் என் மாரில் பாஞ்சிடுது, நான் என்னைக்கு வந்து அந்த இது சொன்னாலும் அன்றைக்கே நான் செத்துட்டேன். இப்போ மறுபிறவி எடுத்து வந்த மாதிரி நியூ லீஸ் ஆஃப் லைஃப் தான் ராம்தாஸ்க்கு. ராஜ்யசபா எம்பி கலைஞர்கிட்ட கூட்டுன்னு போகிறீங்க, அவர் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கின்னு உடனே மறுநாளே மத்திய அமைச்சர் கூட சுகாதாரத்துறை கொடுக்கல, ராம்விலாஸ் பாஸ்வான் அவருடைய பேசி நாங்கள் வந்து அதெல்லாம் வாங்கி கொடுத்தேன், நான்லாம் அவ்வளோ தூங்காமல் இதுக்காக இந்த பதவியெல்லாம் வாங்கி கொடுத்து செஞ்சேன். ஆனால் இப்போ வந்து என்ன எட்டி உதைக்கிறான். ஆடு நனைகிறதே என்று ஓனா எழுது கதை தான். அவர் சாவடிக்கும் போது நீ தானே போய் எல்லாத்தையும் நிறுத்திட்டு. நீங்க ராமதாஸையும் அக்யூஸ் பண்றீங்க. 2 பேரும் அவங்க தான் போயிட்டு அவங்க வந்து எடுத்துன்னு போல, இங்கேருந்து மூவ் பண்ண விடல, வெளிநாட்டுக்கு கொண்டு போய் நான் மருத்துவம் பண்ணுவோம்லாம் சொல்லி ஏமாத்திட்டான். நீ என்ன பண்ண, நேராக போய் அப்பா நீ வந்து அது இருக்கிற அந்த இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, சிசிடிவி கேமராலாம் நிறுத்திட்டீங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணீங்க, அவர் மாஸ்க் போட்டிருந்தார் இல்லையா, வென்டிலேஷனை வச்சுருந்தாங்க, அதை எடுத்துட்டு அவர் மூச்சு திணறும் போது இது கொஞ்ச நேரம் ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன்னு அவ்வளோ நேரம் வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு மூக்கில் அப்படியே வச்சு மாட்டிட்டு வந்துட்டீங்க. அப்புறம் உடனே தானே இறந்து போனார். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அனைத்திந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய CN ராமமூர்த்தி சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். உங்க தாய் கழகமான இந்த வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு ராமதாஸ் ஐயாவுடைய பிரஸ் மீட்டு, தந்தை மகன் அந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சர்ச்சை வெடித்து தற்போது வீதிக்கே வந்துருச்சு. ஒரு எக்ஸ்ட்ரீம்ல விமர்சனம் பண்ணிட்டாரு. இன்றைக்கும் அன்புமணி தலைமையில தொடர்ந்து 3 நாள் மாவட்ட செயலாளர் கூட்டம் வந்து நடத்த போறோம் அப்படின்ற மாதிரி தகவல்களும் வந்திருக்கு. இந்த பெரு வெடிப்புக்கு எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, அது அடிப்படை காரணம் என்னன்னா, ஆரம்பத்திலேருந்து தான் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா என்னெல்லாம் நடக்குதுங்க. இப்போ வந்து அன்புமணி வந்து அவங்க வீட்டுக்கு போனாலே, ராமதாஸ் தைலாபுர தோட்டத்துக்கு போனாலே அவர் வந்து லுங்கி கட்டின்னு பனியனை போட்டுன்னு எதுக்கும் ஒத்துழையாமை இயக்கம் மாதிரி உக்காந்துன்னு இருப்பார். அவங்க பேரன் பேத்திக்கெல்லாம் போயிட்டு சாப்பிட வாங்க தாத்தானாலும் சேர்ந்து சாப்பிட வரமாட்டார். இல்லை இந்த பேத்திக்கு பிறந்த நாள், உங்களுக்கு பிறந்த நாள், இல்லை வந்து நீங்கள் வந்து திருமண அனிவர்சரி அந்த மாதிரி ராமதாஸுக்கு அந்த இதெல்லாம் வருது இல்லைங்களா, அப்போ சொன்னாலும் கேட்க மாட்டார். எதுக்கு கேட்க மாட்டார்? ஏன்னா அன்புமணி வந்து அந்த மாதிரி அவரை வாட்டி வதச்சி எடுத்திருக்கிற மாதிரி. இப்போ இந்த சௌமியான்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அவங்க மருமகள், அவர் வந்தானே பத்திரகாளி, அவங்க வந்தால் ரொம்ப அலர்ட் ஆகிடுவார், எந்த பேச்சும் பேச மாட்டார், எதுவும் கேட்க மாட்டார். இப்போது நான் இத்தனை நாள் நான் சொல்லிட்டு வந்தது தான் நேற்று வந்து ராமதாஸ் சொன்னார். இதுக்கு முன்னாடி நான் வந்து எழுதின 70 புத்தகங்கள், அதுக்கப்புறம் இந்த சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கு என்னென்ன வழிவகைகள்லாம் நான் வந்து பேசினோ வந்தேனோ அதை தான் வந்து அவங்க வந்து இளைஞர் திருவிழா மாநாட்டில் வந்து அவங்க பேசினாங்க, எல்லாரும் சொன்னாங்க, சுட்டி காட்டினாங்க. இப்போ நான் சொல்றதை தான் அவங்க சொல்லி இப்போ அரசியல் பண்ற அளவுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கு வந்து என்ன நடந்தது, ராமதாஸுக்கு வந்து என்ன பிரச்சனை, நான் சொன்ன ராமதாஸ் வந்து கொலை செய்ய பார்க்குறாங்க, நீ வந்து உஷாரா இருக்கணும், நான் முன்னாடியே சொல்லி இருக்கிறேன், அதெல்லாம் என்னென்ன அடிப்படை காரணங்கள் என்பதெல்லாம் சொன்னேன். இப்போ என்ன அவரு தான் அதான் சொல்றாரு, என்னை வந்து என்ன பண்ணாங்க, அன்புமணியை வந்து தலைவராக்கணும், நான் கல்டன் ஹோட்டலில் வந்து தங்கியிருந்தேன், அங்கே பிரச்சனையானதுனால, அதனால் மகாபலிபுரத்துக்கே வந்து சௌமியா வந்து எங்கள் கணவரை வந்து நீங்கள் உடனடியாக வந்து நீங்கள் தலைவர் ஆக்கணும், ஆக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன சொன்னார், ஜிகே மணியெல்லாம் ஜிகே மணியெல்லாம் வந்து சொல்லி, அப்பா நீ தலைவராக இருக்க, நீ விட்டு கொடு அப்படின்னு சொல்லி அவரெல்லாம் பேசி ஒரு வழி பண்ணி அவர் வந்து பொதுக்குழுவெல்லாம் கூட்டி மே மாதம் 28 2022 இவர் வந்து அன்புமணியை வந்து தலைவராக்கினார். ஸோ அவர் தலைவராக்கின பிறகு அவருடைய செயல்பாடு என்பது எதுவுமே இல்லை. ஆனால் அன்புமணி தலைவர் ஆன பிறகும் கூட
யாராவது நிர்வாகிகள் நியமனம் நீக்கம் மாற்றம் எல்லாம் வந்து ராமதாஸ் தான் செஞ்சுட்டு இருந்தார். இந்த பாமகவினுடைய அறிக்கைகள் ஃபுல்லா யாரு சொன்னது? ராமதாஸ் தான். அவர் பேர்ல தான் வெளி வந்துட்டு இருந்தது. ஸோ இதுவரை அன்புமணி வந்து அந்த எதுவும் வரல, போகல. இந்த பிரச்சனை அரசல் புரசலாக இருந்த பிரச்சனை நீர் பூத்த நெருப்பாக இருந்தது. வெடிச்சது எப்போ? அந்த பொதுக்குழுவில் கூட்டினாங்க. சென்ற ஆண்டு டிசம்பர் 28 அவங்க வந்து அந்த பொதுக்குழு கூட்டும்போது அப்பதான் பிரச்சனை வெடிக்குது. இப்ப என்ன சொல்றாரு? நான் தான் நிறுவனர், நான் தான் தலைவர், நான் சொன்னதை தான் நீ கேட்கணும், நான் தான் கட்சி, இல்லைன்னா போ, எழுந்து போ அப்படின்லாம் சொல்றாரு. மரியாதை குறைவா பேசுறாரு எல்லாம். அவரும் வந்து இப்ப என்ன அந்த ஒரு மைக்கை தூக்கி போட்டார், காலை ஆட்டினார், மைக்கை தூக்கி போட்டு விடுங்க. அப்போ வந்து ஒரு பதட்டமாகவும் விட்டு அங்கே அடிச்சு காலி பண்ணியிருப்பாரு ராமதாஸை. ஸோ அப்புறம் வந்து என்ன சொன்னேன், இல்லை கிளம்பு, இது என் கட்சி, நான் சொன்னேன். அந்த இவரை வந்து முகுந்தனை வந்து இளைஞரணி தலைவராக நான் அறிவிக்கிறேன், கை தட்டுங்க எல்லாம் சொன்னார். யாரும் ஒன்றும் ரெஸ்பாண்ட் பண்ணல, போல. அவர் இறங்கி வரும்போதும் கீழே அவரை சூழ்ந்துக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நிகழ்வுகள் எதுக்குன்னா அப்பவே அந்த பிரச்சனை வந்து பூதாகாரமா இருந்தது. ஸோ அப்போ அவர் சொல்லும் போது என்ன, உடனே மைக் எடுத்துட்டு கீழே போட்டது விடுங்க. அது என்ன சொன்னாரு? நான் வந்து நம்பர் நோட் பண்ணிக்க, எல்லாம் இனிமேல் அங்க வந்து சந்திக்கலாம், இங்க வர வேண்டிய அவசியம் இல்லைன்னா அப்போ அவருக்கான அரசியல் களம் தளம் தயார் பண்ணிட்டார். ஸோ அந்த களம் தளம் தயார் பண்ண வீடு யாருது? சௌமியாவது. எப்போ வாங்கினாங்க? சென்ற ஆண்டு மார்ச் மாதம். எத்தனை கோடி? 100 கோடி பொறுமானம் உள்ளதை 23 கோடிக்கு வந்து பத்திரப்பதிவு செஞ்சுருக்காங்க. பக்கத்தில் வந்து பார்க்கிங் லாட்டுக்காக வாங்கின இடம் வந்து சௌமியா அப்பா பேரில் வாங்கியிருக்காங்க 25 கோடி 7 கோடிக்கு. இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, அவங்க தான் சொல்ல 2 அடுக்கு மாடி. அங்கேருந்து வந்து இவங்க சௌமியாவே சொன்னாங்க, இவர் வந்து பார்த்தாருன்னா, அன்பு வந்து பார்த்தாருன்னா அங்கே வந்து டால்பின்லாம் வந்து டான்ஸ் ஆடும் அப்படி இப்படிலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது 4 செல்ஃபோனு 2 கார் நிறைய இருக்குது. இருந்தாலும் அவரை சொல்லி வந்து அவர் வந்து ராமதாஸ் வந்து அவரை எச்சரிக்கை பண்ணுறார். நீ வந்து இது மாதிரி இல்லை, சரியில்லை, நீ ஒழுங்காக நடந்துக்கணும், நான் சொன்னதான் கேட்கணும், நான் தான் அதிகாரம் படைச்சவன், நான் தான் எல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர் சொல்லும்போது அன்புமணி ஏற்க மறுக்கிறார். நான் பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், என்ன நீ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இது பண்றார். ஸோ இது மாதிரி இருக்கும்போது ராமதாஸ் வந்து பொதுக்குழுவை கூட்டுறார். அந்த பொதுக்குழுவில் 8 பேர் தான் கலந்துக்கிட்டாங்க. மீதி பேர் எல்லாம் அன்புமணியை நீக்கிறதுக்காக கையெழுத்து வாங்க வராங்க. அதனால யாரும் போகக்கூடாது. அன்புமணியை செத்துட்டேன் நான் அப்படின்ற அளவுக்கு. ஆமா, அதான் அவர் வந்து நான் வளர்த்த இது வந்து பையன், நான் வளர்த்த கடா என் மார்ல பாஞ்சிடுது, நான் என்னைக்கு வந்து அந்த இது சொன்னாலும் அன்னைக்கே நான் செத்துட்டேன், இப்ப மறுபிறவி எடுத்து வந்த மாதிரி நியூ லீஸ் ஆஃப் லைஃப் தான் ராம்தாஸ்க்கு. ஸோ அவர் வந்து அந்த மாதிரி பேசினார். அது மட்டும் இல்ல, அன்புமணி மேல வந்து எங்க தாயை வந்து அடிக்கிறாரு. தாயை வந்து பாட்டில் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரு. ஆமா, பாட்டிலால அடிச்சாரு. யாருன்னு நம்பல. எப்படிங்க இதெல்லாம் விளக்கு பிடிச்சியா மற்ற இவங்க எல்லாம். ஆனா இப்ப நான் சொன்னது தானே நடந்ததை தான் நான் சொன்ன, அதை தான் அவரும் சொல்றாரு. ஸோ அவரை அடிச்சு மூஞ்சி வீங்கிடுது. ஆனா அவர் வந்து வேற மாதிரி பேசுறாரு. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வீட்டுக்கு போனாலே இந்த பத்ரகாளி அந்த இவங்க சௌமியா வந்தாலே என்ன பண்ணுவாரு? பயப்படுவாரு ராமதாஸ். ஏற்கனவே அவங்க அம்மா அந்த சரஸ்வதி அடிச்சு தான் இவருக்கு வந்து உடம்பு ரொம்ப பாதிக்கப்பட்டு பார்த்ததுனால அப்புறம் வந்து பைபாஸ்லாம் அதனால தான் பண்ணாங்க. அவருக்கு மயக்கம் வந்து இங்கே எல்லாம் தூக்கின்னு வந்து இதெல்லாம் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கின்ற பொழுது என்னன்னா, அவர் என்ன சொல்றாரு? அப்பா நான் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, நான் சொல்றதான் நீங்க கேட்கணும் அப்படின்னு அவரு சொல்றாரு. இவங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, சௌமியா வந்து மனைவி சொல்லே மந்திரம், நான் சொல்றதான் செய்யணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அன்புமணியினுடைய சிண்டு யார்கிட்ட இருக்குது? சௌமியா கிட்ட இருக்குது. ராமதாசனுடைய சிண்டு வந்து சுசிலா கிட்ட இருக்குது. ஸோ 2 பேரும் 2 பக்கம் இருக்கிறாங்க. இப்போ நான் கட்சி வந்து நான் தானே ஆரம்பிச்சேன், நான் தானே நிலைநிறுத்தினேன், நான் தானே எல்லாத்தையும் பண்ணேன், அதெல்லாம் சொல்லிட்டு நான் தான் முழு அதிகாரம் படுத்தவன், நிறுவனர் தான் எல்லாம் பவர்ஃபுல், அப்படி நானே தலைவராகவும் இருக்கிறேன்னார். அவர் ஏற்கனவே சொல்லும்போது சொன்னார், நான் வந்து 5 சத்தியம் இந்த சமுதாய மக்களுக்கு எல்லாம் சொன்னேன். அதுல ஒரு சத்தியம் வந்து என்னுடைய மகனை வந்து கொண்டு வர மாட்டேன், கட்சி பொறுப்புகள்லயோ அரசு பொருளையோ கொண்டு வர மாட்டேன். 35 வயசு முடிஞ்ச உடனே 36வது வயசுல வெயிட் பண்ணிட்டு கரெக்டா வந்து என்ன பண்றீங்க, ராஜ்யசபா எம்பி கலைஞர்கிட்ட கூட்டுன்னு போறீங்க, அவர் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கின்னு உடனே மறுநாளே மத்திய அமைச்சர் கூட சுகாதாரத்துறை கொடுக்கல, ராம்விலாஸ் பாஸ்வான் அவருடைய
பேசி நாங்கள் வந்து அதெல்லாம் வாங்கி கொடுத்தேன், நான்லாம் அவ்வளோ தூங்காமல் இதுக்காக இந்த பதவியெல்லாம் வாங்கி கொடுத்து செஞ்சேன். ஆனால் இப்போ வந்து என்ன எட்டி உதைக்கிற மாதிரி, என்னை வந்து மதிக்கிறது இல்லை. எனக்கு எதிர்ப்பா நான் எந்த ஊருக்கு போனாலும் நீ அந்தந்த ஹோட்டல்ல தங்கினே அங்கதான் இருக்கணும், சத்தத்துக்கோ இல்லை அவருக்கு மீட்டிங் போடுற திருமண மண்டபத்துக்கோ போகக்கூடாது. யாருங்க? ராமதாஸுக்கே உத்தரவு போடுற மாதிரி. ஸோ அதெல்லாம் அவர் சொல்றாருல்ல, மனம் வந்து சொல்றாரு. சரி, இவர் எங்கேயாவது போனாலும் எங்க போறாருன்னா இவர் வந்து அன்புமணியை போயிட்டு ராமதாஸ் ரூமுக்கு பக்கத்துல வந்து ரூம் போட்டுப்பார். அப்படி ஏற்கனவே ஏற்பாடு பண்ணவங்கள போட வச்சிருவாரு. தங்கிட்டு நீ கூட்டம் பேசக்கூடாது, இதெல்லாம் தர்மபுரியில நீ மேடையே பேசக்கூடாது, மைக்கே கொடுக்காதெல்லாம் சொன்னார். ஸோ இப்போ நடந்த இளைஞர் பெருவிழாவில் கூட அந்த CR பாஸ்கரன் ஊடகவியலாளர், ஆமா, அவர் வந்து என்ன சொல்றாரு, அந்த இதெல்லாம் தொகுப்பாளர் வந்து அன்புமணி சொல்றாரு, அந்த கிழவன் ஏதாவது இடப்படமா பேசுன நிறுத்திரியா மைக்க, நான் மீதியெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏன்னா அதுக்கு ஏத்த மாதிரி தான் நடந்தது. அவரு சொன்னாரு, புலம்புற நல்ல வேலை நான் தப்பிச்சேன், இவங்க பண்ணி ஆரம்பிக்கும் போது அவரு ஏடா கூட தானே பேசுறாரு. அன்புமணி பத்தி திட்டுறாருல்ல, நீ வந்து எந்த வேலையும் செய்யல, ஓப்பனா பேசினாரு. அது சண்டையினுடைய உக்கிரம். அது அடுத்த கட்டத்துல வரும்போது அதான் சொல்றாரு. அவர் பேசிட்டு புத்தகம் வெளியிடுவார்னா அவர் மட்டும் இறங்கி போய்கினே இருக்கிறார். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் வரும்ன்ற பொழுது முதல் கட்சியை கட்டமைக்கும் போது வித்தெல்லாம் தெரியும். இப்போ கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவர் வந்து சயித் மன்சூர் அப்படின்ற பொருளாளராக தற்போது நியமிச்சிருக்காங்க. திலகபாமா நேற்று கொஞ்சம் அதிருப்தியை தெரிவிச்சிருந்தாங்க இந்த ஐயா ராமதாஸுடைய பிரஸ் மீட் விவகாரத்துல. இப்போ திடீர்னு தைலாபுர தோட்டத்தில் வாசல்ல பிரஸ் மீட் கொடுக்குறாரு. எனது பெயர் சையத் முகமது ஹுசைன், நான் வந்து தற்போது பொருளாளராக வந்து ஏற்படுத்தி, எனக்கு நினைவு வந்தது உடனடியாக முதன்முறையாக பாமகவோட முதல் பொருளாளர் திரு குணங்குடி ஹனீஃபா அவர்கள். ஆமா, அவர் குணங்குடி ஹனீஃபா நாங்கெல்லாம் வந்து பொதுச் செயலர் இருந்து பண்ணும் பொழுது 2 பேர் வேணும் நமக்கு. வந்து தலித் எழுமலை, அவர் ஓட்டேரி சுடுகாடு பக்கத்துல வீடு இருந்தது. அவர் தலித் வாய்ஸ் என்ற பத்திரிகை வீட்டு ராஜசேகர் ஷெட்டின்றவர் பெங்களூர்ல இருந்து நடத்திட்டு இருந்தாரு. அதனுடைய தமிழ்நாட்டுக்கு வந்து பிரதிநிதியா இருந்தவர் தான் தலித் எழுமலை. அவரை பார்த்து பேசி நாங்க தான் கொண்டு வந்தோம். அவர் தான் பொதுச் செயலாளர். அதுக்கப்புறம் நம்ம இதுல வந்து நாட்டுமுத்து நாயக்கன் தெருவில் இருக்கும்போது அங்க வந்து அனிபான்றவர் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தாரு. அவரை வந்து பேசி நான் எப்படிங்க ஆட்டோ ஓட்டுறேன், எப்படிங்க நீ வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் எப்படி ஒரு மைனாரிட்டி கொடுத்துருந்தாங்களோ அந்த மாதிரி அவரெல்லாம் சேர்த்து பண்ணோம். சோ இது எதுக்குன்னா அதே கதையை வந்து பழைய இது வந்து இப்பதான் திரும்புது. இப்ப ராமதாஸால அன்புமணியால பாதிக்கப்பட்டு வெளியே போனாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு அவங்களே இப்ப ராமதாஸ் ஐயா அரவணைச்சுக்கிட்டாரு. ஆமா, இப்ப திருத்தணி MLA எல்லாம் இப்ப போய் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு அவங்களுக்கு எல்லாம் எல்லாம். சோ அன்புமணியால யாரெல்லாம் எங்க காடு வெட்டி குறியோ மதிக்க மாட்டேன்னு தானே சொல்றாரு. ஆமா ஐயா, நேத்து இவ்வளவு காலம் சொல்லிட்டு இருந்தீங்க, நீங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. நேத்து ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் பிரஸ் மீட்ல சொல்றாரு, காடு வெட்டி குருவாரையும் வந்து அவமதித்தவர் அன்புமணி அப்படின்னு சொல்லி போட்டு உடைக்கிறாரு. ஆமா, உண்மைதானே. அவரு ஏன்னா இவ்வளவு நாள் சொல்லாம இருந்தாரு. பையன் என்ன பேசும்போது என்ன சொல்லுங்க, என்னுடைய மூத்த மகன் அவங்க, இவரு என்னுடைய அண்ணன், அதுதான் அவங்க பையனே சொல்லி அசிங்கப்படுத்திட்டான்ல. இப்ப வந்து நான் பாஸ்போர்ட் தானே வெளிநாட்டு கொண்டு போய் நான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பேன்னாரு. அவன் பையன் வந்து எல்லாத்தையுமே காமிச்சு அசிங்கப்பட்டது. அப்பவும் பேசலையே. 48 நாள் மயக்கத்திலே வச்சிருந்தா அது என்ன அர்த்தம்? மருத்துவ கொலை. இப்ப அதுதான் சொல்றாரு VGK மணின்றவரு, ராமதாஸ் உங்களை வந்து கொண்டுடுவான் அன்புமணி, இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாங்கல்ல, கொண்டுடுவான் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு. சோ இப்ப அன்புமணி என்ன பண்ற மாதிரி அவங்க வீட்டுல வந்து ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனை பண்ணதுல இருந்து அந்த வீட்டுக்குள்ள யாரும் போக வர முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்திட்ட மாதிரி. ஸோ அவங்களுடைய அக்கா காந்தி தான் சென்னை திண்டிவனத்துல இருந்து சமைச்சு அதை எடுத்துன்னு போய் சாப்பாடு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கொடுத்துட்டு இருக்கு. இப்ப என்னன்னா பவுன்சருங்க ஒரு 10 பேரை போட்டு வெளியிலேயே போகாத அளவுக்கு லாக் பண்ணி வச்சிருப்பா மாதிரி. ஏற்கனவே இது மாதிரி சிறை வச்சிருக்கிற மாதிரி. யார ராமதாஸ் வந்து இந்த அதிமுகவோட ஒப்பந்தம் போட்டாங்க இல்லைங்களா, அப்ப போடும் முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணிட்டு டிராப்ட் எல்லாம் கொண்டு வர சொன்னாரு. 2 நாள் முன்னாடி கொண்டு வரும்போது என்ன ஆச்சு, CV சண்முகம் தான் போறாரு. நீ வாப்பான்றவெல்லாம் கேட்டுது. அதுக்கப்புறம் ஒரு ரூம்ல தள்ளி பூட்டி வச்சிட்டாங்க. அங்க இருக்கிறவங்களா வேலைக்காரங்க எல்லாம் வச்சு பூட்டிட்டாங்க. பூட்டிட்ட உடனே அவரால் தொடர்பு கொள்ள முடியல. வெளியே வந்துட்டு போயிட்டாரு. ஏன்னா அங்க வந்து வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. BJP அதிமுக அதுதானே. அதிமுகவோட நீ எடப்பாடி கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது இல்லாம 4 லைன் நானே என் கைப்பட எழுதி கொடுத்து எல்லாம் பண்ணேன். சோ அப்போ வந்து என்ன நடக்குது, இது ஒரு பக்கம் நடக்கும்போது தனக்கு தேவைகளுக்கு முன்னாடி எது நிற்கும், எதுவும் நிற்காது இல்லை. நான் வந்து
அமித்ஷா வந்து கொஞ்சம் சொல்லிட்டாருன்னா போதும், சிபிஐ என்னை வந்து கைது பண்ணி என்போர்ஸ்மெண்ட் வந்து உள்ள போட்டுடும். ஏன்னா என் பேர்ல இருக்கிற வழக்கு பாட்டியாலா கோர்ட்ல இருக்குது. இந்த 1600 கோடி ரூபாய், 7 டன் கோல்டு, இது தவிர்த்த மீறி வந்து கல்லூரிகளுக்கு இண்டோர் மெடிக்கல் லைசன்ஸ் வந்தது, அது தவிர்த்த நிறைய வழக்குகள் வந்து அவர் பேர்ல வந்து நிலுவையில் இருக்கு. அது எப்போ வேணாலும் ஆக்டிவேட் பண்ணலாம், அவங்க தேவைக்காக பண்ணுவாங்க, அப்ப உள்ள தள்ளுவாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் ராமதாஸுக்கு அன்புமணிக்கும் ரிப்ட் அதிகார போதை வந்து போச்சு. எந்த வேலையும் செய்யல, உனக்கு என்ன செயலாளர் பதவி கொடுத்தேன், நீ ஊரெல்லாம் சுத்தி வந்து எதாவது பண்ணணும், பண்ணியா? பண்ணல. நீ தான் இந்தியாவிலே தின் அட்டனன்ஸ், அங்கேயும் போல இங்கேயும் பார்க்கல. அதனால அவர் கடும் கோபம் கொண்டு கட்சியை காப்பாற்றணும், நம்ம கண் எதிர்க்கு இது அழிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து பண்றாரு. ஏற்கனவே இவனுக்காக பண்ணிட்டார். 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு போனாங்க. திராவிட கட்சிகளோட கூட்டணி, தேசிய கட்சிகளோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு உறவு வைப்பதற்கு சமம் அளவுக்கு பேசினார். ஆமா, அது இல்லாம இன்னொரு வேலை என்ன பண்ணாங்க, உங்களிடம் பகிரங்க மன்னிப்புக்கு வருகிறோம், நாங்கள் வந்து தப்பு செஞ்சிட்டோம், மாறி மாறி கூட்டணி வந்து போயிட்டோம், இதுக்கப்புறம் கூட்டணியில நான் நிக்கிறேன்னாரு. அப்புறம் மாற்றம் முன்னேற்றம் ஏமாற்றம் வந்து அன்புமணி முடிஞ்சு போச்சு கதை. சோ இப்ப எப்பெல்லாம் இவங்க வந்து இது பண்றாங்களோ அப்பெல்லாம் தோக்கும் போது கட்சியை தூக்கி ஓரங்கட்டிட்டு ஜாதி சங்கத்தை எடுத்து வச்சுட்டு பேசுவாங்க. இப்போ எனக்கு என்னன்னா சார் கேள்வி, இப்போ திரு ராமதாஸ் ஐயா இப்படியான ஒரு கடுமையான அதிருப்தியை இப்போ பொதுவெளியில போட்டு உடைக்கிறாரு. சில தினங்களுக்கு முன்னதாக அன்புமணி அவர்கள் ஒரு பேச்சில் கூட வெளிப்படுத்தியிருந்தார், என்னை ஏன் வந்து இந்த மாதிரி நடவடிக்கை உட்படுத்தணும், எனக்கே ஒரு இதுவா இருந்துச்சு, ஒரு மாசமா தூக்கமே வரல அப்படின்ற அளவுக்கு ஒரு பேசினாரு. அதனுடைய நீச்சியாகத்தான் இப்படி எக்ஸ்போஸ் பண்றாருன்னு எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு என்னன்னா, ராமதாஸ் ஐயா அவர்கள் அப்படி கட்டுறவரா, அன்புமணி அவர்கள் மீது இப்போ ஒரு விமர்சனம் வைக்கிறாரு, இப்படி இந்த மாதிரி உன்னாலதான் அந்த கட்சியை தேஞ்சி இப்போ வந்து கழுத்து தேஞ்சி கட்டரும்பா போயிடுச்சு அப்படின்றாருல. ராமதாஸ் அப்படி கட்டுறவர்களா, இல்ல இரண்டு பேருமே சரிசமமான பங்குகள் உண்டா இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இந்த நிலைமைக்கு வந்தது? இல்ல, அழியறதுக்கு 2 பேரும் அதுல ஈக்குவலா 2 பேரும் உண்மைதான். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து தர்மபுரியில போயிட்டு கனல் ராமலிங்கன்னு ஒருத்தர் நீண்ட காலமா இருந்தவர், அவரு எல்லாம் நாங்க இருக்கும்போது அவரெல்லாம் வந்து அந்த வளர்த்தவர். அவர் இதுல போய் பேசும்போது என்ன சொன்னா, எனக்கும் இது வந்து குடும்ப பிரச்சனை, நானும் எங்க அப்பாவும் பேசி தீர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. பேசுனால ஒரு மாசமா நான் தூக்கம் இல்லாம இருக்கிறேன், ஏன்னா அவரு சொல்றதெல்லாம் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை, என் மனவேதனை அளிக்குது, ஒரு பேட்டி கொடுத்தது அதெல்லாம் சொல்லிட்டு. ராமதாஸ் என்ன சொல்றாரு, அவர் சொன்னாரு, ஐயா இல்லை, அப்பா இல்லை, நிறுவனர், நான் சொல்றேன், நான் சொல்றதுதான் நீ செய்யணும், நான் தான் கட்சி தலைவர்னு சொல்றாரு இல்லையா. அங்க கேட்டது இங்க பதில் சொல்றாரு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து அவர் பதில் வந்து கரெக்டா தான் கொடுக்குறாரு. யாரு? ராமதாஸ். ராமதாஸ்லாம் வந்து என்ன, அன்புமணி என்ன நினைக்கிறாரு, இவர் 8 அடி பாஞ்சு அவன் 16 அடி பாயிறாம. ஸோ நீங்க வந்து என்ன பண்ணீங்க, முதல்ல இந்த பொதுக்குழு கூட்டும் போது 8 பேர் தான் வந்தாங்க, அதுக்கப்புறம் என்ன செய்ய, அதை தானே பண்ற, நீ மீதி என்ன பண்றேன்னு சொல்லிட்டு வரிசையா எல்லா துணை அமைப்புகள்லையும் அவர் கூட்டுறார். 32 இன்னும் வச்சிருக்கிறார். எல்லாத்துக்கும் தனித்தனி அணிகள் தான், அது இவர் வேற மாதிரி பேர்ல வச்சிருக்கிறார். ஒவ்வொன்றா நடத்தினார். மாணவர் அணி, மகளிர் அணி, இளைஞர் அணி எல்லாம் நடத்தினார்ல தைலாவரம் தோட்டத்துல. அதுக்கப்புறம் கடைசியா வந்து வரும்பொழுது என்னன்னா, ஒரு 3 இது வந்து முக்கியமா வெளியில வந்து நடத்தினார். தைலாவர தோட்டத்தை விட்டுட்டு 2 இது வந்து, ஒன்று வந்து SIS சமூக முன்னேற்ற சங்கம் சிவசுப்பிரமணிய இதில் தலைமையில் நடத்தினாரு. அதில் தான் சொன்னாரு, என் அன்புமணி ஆள் வச்சு அடிக்கிறதுக்கு 6 ரவுடிகளை அனுப்புனா சொன்னாரா இல்லையா? சொன்னார். இப்போ அதுக்கு அடுத்தது வந்து கூட்டம் வந்து தொழிற்சங்கம் கூட்டத்தை நடத்திட்டார். அதுக்கு அடுத்த மறுநாள் என்ன பண்றாரு, ஐடி விங்க மட்டும் கூப்பிட்டு, இவங்க ஐடி விங்கில் இருக்கிற எல்லாரும் அவருக்கு தெரியும், ராமதாஸ் எப்படியாப்பட்ட ஆளுன்றது தெரியும். அவங்க வந்து என்ன சொல்லிட்டாரு, அன்புமணி முதல்வர் ஆக்குறதுக்கான வேலையை பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ரொம்ப அமைதியாயிட்டாங்க. அப்பா வந்து கரெக்ட் ஆயிட்டான்னு தகவல் கொடுத்துட்டாங்க. அப்புறம் தான் மறுநாள் இதெல்லாம் எல்லாத்தையும் வந்து சொன்னார். ராமதாஸை பொறுத்தவரையில இந்த வலது சொல்லுவாங்கல்ல, பாம்பை பிடிக்கிறதுக்கு வலது கையை காமிச்சு அந்த பாம்பினுடைய அட்டென்ஷனை வந்து இருப்பாங்க, அப்புறம் உடனே இடது கையில டப்புன்னு தூக்கணும். அது மாதிரிதான் ராமதாஸ் வந்து இப்படி பண்ணி அந்த வேலையை நீக்கு போக்கோட அப்படி இப்படி சொல்லிட்டு வந்து அன்புமணி வந்து காலி பண்ணிடுவார் ராமதாஸ். என்னென்னலாம் டேமேஜ் பண்ண முடியுமோ பண்ணிட்டாரு. அவன் எப்படியாப்பட்ட ஆளுன்றதையும் சொல்லிட்டாரு. அரகன்ட்டு, அடாவடி பேர் வழி, அழிச்சாட்டியம் பண்றவன். இப்ப எங்களுக்கு எப்படி பண்ணானா மற்ற நிர்வாகிகளை எப்படி பண்ணியிருப்பான், அதுதானே. இப்போ என்ன பிரச்சனைகள் பூதாகரமா ஓடுதுன்னா, அவர் வந்து நியமனத்தை ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவர் தான் தலைவர், அவர் தான் கொடுக்கணும், அவர் வந்து கொடுக்குறாரு. இப்போ வந்து முன்னாள்
திருத்தணி எம்எல்ஏ ரவிராஜ கூட அப்புறம் கூட பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி என்னன்னா பழைய ஆளு அன்புமணியால பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ராமதாஸ் வந்து இப்போ பதவி வழங்குறாரு. இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ அருள் என்பவர் வந்து சொல்றாரு, 2 பேரும் வந்து சமாதானமாகி நம்ம கட்சியை வந்து வழி நடத்தல அப்படின்னா நான் வந்து ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கேன், ராஜினாமா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பொது வெளியில இப்போ பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரியான பேட்டிகள்லாம் எதை சார் உணர்த்து? இல்ல அதெல்லாம் ராஜினாமா பண்ணது சும்மா அன்புமணி வழி கொண்டு வர்றது. அவங்க எல்லாமே அந்த சுசீலா கிட்ட தான் போயிட்டு சுசீலா கிட்ட தான் பணம் இருக்குது, அவங்கதான் இவன்கிட்ட காசு கொடுத்துருக்காங்க, அவன் வட்டி கூட்டு வசூல் பண்ணி கொண்டு வந்து கப்பம் கட்டுறவன் அருள்லாம். அப்புறம் என்ன இருக்குது? சோ உங்களுக்கு வந்து அங்க இருக்கிற 5 எம்எல்ஏக்களும் இப்ப இந்த மாதிரி போனா அப்புறம் வந்து பிரச்சனை வரும்ல. இப்ப ஜி.கே. மணி எங்க போவாரு? ஜி.கே. மணி அன்புமணியால பாதிக்கப்பட்டவரு. இன்னைக்கு இவரவால சொல்லுவாரு, நான் இத்தனை ஆண்டு காலம் இருந்தா நீ வா ஜி.கே. மணி, நீ ஏதான் தலைவர்னு டப்புன்னு கொடுத்தாலும் கொடுத்துருவாரு பழைய மாதிரி. சோ அப்ப ஜி.கே. மணி அவங்க இவங்க எல்லாம் வருவாங்க. இங்க வந்தா ஜி.கே. மணி இன்னைக்கு காலைல பேட்டி கொடுத்தாரு, ரொம்ப கொடுக்காம ஓடினா கூட நீங்க அதையும் நியூஸா போடுவீங்க, எனக்கு ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கேன், ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மன உருகி பேச. இவ என்ன நெருக்கடி என்ன எடுத்துன்னு வந்து கஷ்டப்பட்டு இந்த எங்க வரும்போது வந்து உக்காந்துக்கிட்டாங்க. சரி, இப்ப அன்புமணியை பொறுத்தவரையில ராமதாஸ் பிடிச்சி வச்ச ஒரு பிள்ளையார், இவர் ஒரு சாணத்தை எடுத்து பிள்ளையாரா பிடிச்சி வைக்கிறார். அது பிள்ளையாரு குரங்காம மாறுதுன்னா அந்த சாணத்தை அப்படியே எடுத்து வலிச்சு எரிஞ்சா சாணம் ஆயிடுது. ஸோ அவருக்கு முடிஞ்சு போச்சு. இப்ப ராமதாஸ் பிடிச்சி வச்ச ஆள் தானே தவிர அன்புமணிக்குன்னு என்ன தனி திறமை இருக்குதா, ஆற்றல் இருக்குதா? அவர் தானே சொல்றாரு பொது வெளியில எப்படி நடக்கணும்னு கூட தெரியல. ஒரு ஒரு பிரஸ்ஸை எதிர்கொள்றதோ இல்ல மற்றதை வந்து தெரிஞ்சு வைக்கிற அளவுக்கு வந்து கூட ஒன்னும் வளர்த்துக்கல கூட சொல்றாரு. கரெக்டுங்களா? அவரு நாகரிகம் தெரியல, மேடை நாகரிகம் தெரியல, பொது வெளியில சபை நாகரிகம் தெரியல. அவ என்னை வந்து இந்த மாதிரி பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னையே இப்படி பண்ணா உங்கள்தான் என்ன? அதனாலதான் வந்து என்னன்னா இப்போ வந்து சமாதானமா எல்லாம் போறதுக்கு ஒரே வழி, சுசீலாவை போய் அன்புமணி பார்த்தா வேலை முடியும். சுசீலா வந்து அன்புமணி பார்க்க மாட்டாரு. அதுதான் ஆரம்பத்துல இருந்து பிரச்சனை. சோ சொத்து இங்க இருக்குது அங்க இருக்குது. சோ இந்த பிரச்சனைகள் வந்து ஒரு பக்கம் ஒன்னாலும் சூத்திரதாரி சுசீலா தான். சோ ராமதாஸ் ஐயாவுக்கு சூத்திரதாரி சுசீலா, இதே போல அன்புமணிக்கு சூத்திரதாரியா இருக்கக்கூடியவர் சௌமியா அப்படி எடுத்துக்கலாமா? ஆமா அப்படிதான். அது அவரு நான் தான் சொன்னேன் முதல்லயே, அவர் வந்து ராமதாசனுடைய சிண்டு சுசீலா கிட்டக்குது, அன்புமணியுடைய சிண்டு சௌமியா கிட்டக்குது. 2 பேரும் 2 பக்கம் இழுத்து ஆட்டுறாங்க. எல்லாம் 2 பேருடைய கைப்பாவை. சரி ஒரு சொல்ல என்ன வந்தாங்க, என்ன வந்து பார்த்தாங்க. இவர் வந்து முன்னாடி வந்து அவர் தனியா சிறைப்படுத்தி உள்ள வச்சுட்டாங்க. யார? ராமதாஸ். அப்புறம் வந்த உடனே இவங்க எல்லாரும் அது இங்க 11 மணி வரலும் பேச்சுவார்த்தை நடக்குது. காலையில வந்த உடனே என்ன சொல்றாரு, வீட்டுக்கு முன்னாடி வந்து பாரத் மாதா கே ஜெயின்னு சத்தம் கேக்குது. ஆமா எனக்கு எதுவுமே தெரியல. அவ்வளவு பெரிய வீட்டுல எல்முருகன் அண்ணாமலை எல்லாம் வந்து என் பக்கத்துல உட்கார்றாங்க, நான் ஒன்னும் பேச முடியல. இல்ல விருந்து எல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணாங்க. நான் என்ன கேக்குறேன், உனக்கு அதுன்னு நடிப்பு, நீ கொஞ்சம் பொய் கொஞ்சம் இது அதெல்லாம் உங்களுக்கு தெரியுறீங்க இல்ல. ஒண்ணு என்னன்னா என்ன சொல்றாரு அடுத்தது, சரி நீ பிஜேபியை வந்து உனக்கு பிடிக்காதுன்னு முதல்ல சொல்றேன், உனக்கு தான் தெரியுது இல்ல. இந்த நேரத்துல கூட என்ன சொல்லணும், பிஜேபி பிடிக்காது, பிஜேபிக்கு என்னப்பா மார்க் போடுறதுன்னு கேட்டா ஏதாவது ஒண்ணு ஜீரோ கீழே ஏதாவது இருக்குதா போடலாம். அப்புறம் அங்க போனாலும் போங்க, பிஜேபி கிட்ட போவாதீங்க, அந்த கட்சியில போனவங்க எல்லாம் அப்படியே கரைஞ்சி போயிடுவான், திரும்பி வரமாட்டான் அப்படின்லாம் சொல்லிட்டு பேசின ஆளுதான் ஒப்பந்தத்துல ஒண்ணு கையெழுத்து போட்டு பையன் துண்டு வாங்கிட்டான்னு என்ன பேசுறீங்க, தேசிய நலன் கருதி கூட்டணின்னு பேட்டி கொடுக்குறீங்க. இப்போ அடுத்தது இந்த மகன் நலன் கருதிய கூட்டணி தானே நானும் சொன்ன அன்னையில இருந்து. சோ இது வரல, எங்களாலதான் சாதிவாரி கணக்கெடுப்பே வந்து நடத்த போறாங்க அப்படின்ற கூட சொல்லிட்டு இல்ல இது அதெல்லாம் சொல்லுவாங்க அவங்க சொல்ற. இப்ப என்ன நாளைக்கு நடத்தி நாளைக்கு வரப்போகுது, நமக்கு 10.5% வந்து கலாக்காயா இருந்தாலும் இன்னைக்கு கொடுங்க, எங்களுக்கு வர்ற பலாக்கா 10 வருஷம் வந்து அது நடந்து முடிஞ்ச பிறகு கிடைக்கிறத பத்தி பிரச்சனை இல்லை, எங்களுக்கு வந்து நீங்க கண்டிப்பா வந்து இந்த 10.5% கொடுங்க. அதை பத்தி எல்லாம் இல்ல, அதை பத்தி எதாவது பேச போறாங்களா? இப்போ ராமதாஸ் ஐயா பல அலிகேஷன்ஸ் வச்சாரு, நேற்று இவ்வளவு நடந்திருக்கு, அன்புமணி சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி ஓப்பனா எக்ஸ்போஸ் பண்ணாரு. இதுல அரசியல் விமர்சகர்கள், அரசியல் நோக்கர்கள் குறிப்பா ஒரு விஷயத்த முக்கியமா சொல்றாங்க, வன்னியர்களுடைய ஒரு எழுச்சிக்கு, ஒரு ஐக்கானா இருக்கக்கூடியவர் காடு வெட்டியார். அந்த காடு வெட்டியாரோட ஒப்பிட்டு ஒரு அலிகேஷன் வச்சாரு, அதாவது காடு வெட்டியார் அவமானப்படுத்தியதே அன்புமணி ராமதாஸ் அப்படிதான். இந்த விமர்சனம் தான் ரொம்ப வெயிட்டேஜான விமர்சனம். வன்னியர் சமூக மத்தியில அன்புமணியை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிமோட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனமா இந்த விமர்சனம் தான் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்களே, எப்படி பாக்குறீங்க? இல்ல காடு வெட்டி ஒரு கடைசி காலத்துல வந்து அது சமுதாயத்துக்காக
வேலை செஞ்சு அந்த மாநாடுகள்லாம் நடத்திட்டு இருந்தார். அவருடைய பணிகளை நம்ம சொல்லலை, நாங்கள் ஏற்கனவே பண்ணோம். அந்த விடுபட்ட பணியை அவர் தொடர்ந்தாரு. அது ஒரு இதுவாக இருந்தது. நாங்கள் இருக்கும்போது இருந்த கூட்டத்தை விட குறைஞ்சி போனாலும் அதற்கான வேலைகளை, குரல் கொடுக்குற வேலைகளை மக்களை சந்திச்சார். அதுதான் மெயின். மக்களை போய் சந்திக்கிற ஊரா போற வர வேலைகள்லாம் அவர் பார்த்தாரு. நீ எந்த வேலையும் பார்க்கலையே. அப்ப நடக்கிற மாநாடுல காடு வெட்டி குருன்னா ஒரு உயிரோட இருக்கும்போது நல்ல கைத்தட்டல், விசில், அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. இப்ப அன்புமணி இந்த வன்னியர் சங்க மாநாட்டுல கூட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எந்த ஒரு பேச்சுமே கைத்தட்டல் வரல. காடு வெட்டியாருன்ற அந்த பேரை சொன்ன பிறகுதான் பொதுமக்கள் கைத்தட்டல் பார்க்க. ஆமா, அதுல நீங்க பாத்தீங்கன்னா ராமதாஸை பத்தி சொல்லும் போது அந்த இவர் தொகுப்பாளரே கேட்கிறாருல, அதை பண்ற ஒரு என்ன சொல்ல, ராமதாஸ் ஐயா அவர் கை தட்டுங்கன்னா எவனும் சத்தம் கூட போட மாட்டான். அன்புமணிக்கும் அதே கதி. அப்புறம் இவங்க தற்செயலா யார் பேசினாலும் காடு வெட்டி பேரை இழுத்தாதான் கை தட்டுறாங்க. இந்த காடு வெட்டிக்குனுடைய அத்த பையன் தான் இவரு பிஜிகே மணி. அவர் தான் சொல்றாரு, ராமதாஸ் அவர்கள் ஜாக்கிரதையா இருக்கணும், அவர் கொலை பண்ணிடுவாங்க, மர்டர் பண்ணுவாங்க, உஷாரா இருக்கணும்னு அவரு சொல்றாரு. ஏன்னா இவங்க எல்லாம் திட்டமிட்டு காடு வெட்டியார மருத்துவ கொலை தானே பண்ணாங்க. அதுதான் அவங்க கூட. அதான் சார், இப்ப எனக்கு இது கூடுதலா இந்த கேள்விதான் வருது. இப்ப நீங்களாம் உங்களை போன்றவர்கள் காடு வெட்டியாருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் இப்ப நீங்க கூட பேர் கூட சொன்னீங்க, அவங்க எல்லாம் மருத்துவ கொலை செஞ்சுட்டாங்க, எங்க அப்பா இறுதி காலகட்டத்துல இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்றாங்க. இப்போ மருத்துவர் ராமதாஸ் ஐயாவுடைய விமர்சனம், காடு வெட்டியாரே அவமானப்படுத்தியது அன்புமணி தான் அப்படின்னு சொன்ன விமர்சனத்தையும் இந்த உங்களை போன்றவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், மருத்துவ கொலை, இந்த குற்றச்சாட்டையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, இப்ப அதெல்லாம் இப்ப ராமதாஸ் ஆடு நனைகிறதே என்று ஓனா எழுத கதை தான். அவர் சாவடிக்கும் போது நீ தானே போய் எல்லாத்தையும் நிறுத்திட்டு. நீங்க ராமதாஸையும் அக்யூஸ் பண்றீங்க. ரெண்டு பேரும் அவங்க தான் போயிட்டு அவங்க எடுத்துன்னு போல, இங்கேன்னு மூவ் பண்ண கூடல, வெளிநாட்டுக்கு கொண்டு போய் நான் மருத்துவம் பண்ணுவோம்லாம் சொல்லி ஏமாத்திட்டான். நீ என்ன பண்ண, நேரா போய் அப்பா நீ அது இருக்கிற அந்த இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, சிசிடிவி கேமராலாம் நிறுத்திட்டீங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணீங்க, ஒரு மாஸ்க் போட்டிருந்தாரு இல்லையா, வென்டிலேஷனை வச்சிருந்தாங்க, அதை எடுத்துட்டு அவ மூச்சு திணறும் போது கொஞ்ச நேரம் ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன்னு அவ்வளோ நேரம் வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு மூக்கில் அப்படியே வச்சு மாட்டிட்டு வந்துட்டீங்க. அப்புறம் உடனே தானே இறந்து போனாரு. ஸோ அவர் என்னன்னா ரெண்டு பேரும் காரணம் தான். இவன் கடைசி நேரத்தில் இந்த வேலையை செஞ்சது ராமதாஸ் தானே அப்பல்லோவுக்கு போய். ஸோ இது ரெண்டு பேரும் அதை கூட்டு தான், இவங்க கூட்டு சரி செஞ்சு அவரை காலி பண்ணிட்டாங்க. அதுதான் அவங்க தானே, அவங்க குடும்பமே பதறுது சொல்லுது. இப்ப என்ன பண்றீங்க, நீதி என்ன, இப்ப அவர் தியாகி லிஸ்ட்ல வச்சிட்டீங்க. இப்ப ஏற்கனவே இருக்கிற தியாகிகள் இருக்காங்களா, அதோட அடுத்த 2021 ஒரு தியாகி, ஆமா இது 22வது தியாகியா வச்சு இல்ல 25 பேரு. ஆனா அது கூட கணக்குல நீங்க குளறுபடி இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, அது 22வது வச்சுட்டு இப்போ ஏற்கனவே செத்து போன அத்தனை 25 தியாகிகளுக்கு என்ன பண்ணாங்க, ஒன்றும் பண்ணல. அவங்கள வச்சு இவங்க வயிற்ற வளர்த்துக்கினாங்க, சொத்து சேர்த்துக்கிட்டாங்களே தவிர இப்ப இவரு தியாகி லிஸ்ட்ல வச்சா இவருக்கு என்ன கொடுப்பாங்க, ஒண்ணும் கொடுக்க மாட்டாங்க. அந்த தியாகிகளுக்கு என்ன பண்ணுமோ அதை தான் இவங்களும் பண்ண போறாங்க. அதாவது ஒரு தினம் கொண்டாடுற மாதிரி, அது செப்டம்பர்ல துப்பாக்கி சூழல செத்து போனவங்களுக்கு இவங்களுக்கு சேர்த்து அது கூட ஒரு படத்தோட மாலை அணிவிப்பாங்க. அவ்வளவுதான். அது ஒரு சின்ன இது. அவங்களுக்கு நமக்காக இப்ப உயிர் கொடுத்தவங்களெல்லாம் அவங்க நினைக்கிறது இல்லை, இவங்க குரல் கொடுத்தவங்களும் இவங்க நினைக்கிறது இல்லை. இப்ப எனக்கு என்னன்னா சார், இப்ப கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு மாபெரும் கட்சி, வன்னியர்கள் ஓரளவு கணிசமாக வாக்களிக்கக்கூடிய கட்சி, வன்னியர்களுக்கான கட்சியா இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி இப்போது யார் தலைமையில் செல்ல போகிறது? இப்ப மிகப்பெரிய ஒரு அன்புமணி அவர்கள் கையில தான் போக போகிறதா, அல்லது லீகலா யார் வசம் இருக்கிறது, தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் யார் வசம் இருக்கிறார்கள்? இல்லை, தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் ராமதாஸ் சகாயசூரன் ஏமாத்தி எத்தனையோ சத்தியம் பண்ணி எல்லாரும் வச்சிருந்த மாதிரி அன்புமணிலாம் அவருக்கெல்லாம் ஒன்றும் ஒரு இதுக்கே சமம் கிடையாது. அவர் இவரை காலி பண்ணிட்டாரு. தலைவரே அவரு சட்ட ரீதியா கொண்டு வந்துட்டாரு. நான் தான் நிறுவனம், நான் தான் தலைவர் நியமனம் பண்றாருல்ல, லீகலா இருக்கா? லீகல். ஆமா, அதனால தானே அவரு அந்த மாதிரி அப்பரண்ட் எடுத்து பேசுறாரு. அதெல்லாம் தயார் பண்ணிட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா மாநில பொருளாளரையே போட்டாரு. அது செல்லுமா சார்? திலகபாமாவை தூக்கிட்டு இவங்க என்ன இல்ல, அவங்க எல்லாம் அந்த கட்சியில வந்தவங்களாம் என்ன ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு வந்தவங்களா சார்? இன்னைக்கு காலையில வந்த மதியானம் பதவி உங்களுக்கு தெரியும். இவங்கெல்லாம் ராஜேஸ்வரி பிரியா காலையில வந்தாங்க, மதியானம் வந்த உடனே அவங்களுக்கு அறிவிப்பு என்னது, இளைஞரணி செயலாளர், மாநில இளைஞரணி. அதே மாதிரி பொங்கலூர் மணிகண்டன் ஒருத்தர், அவர் காலையில வந்தாரு. அவர் என்ன போனாரு, மதியானத்துல துணைத் தலைவர். சோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க, வந்த உடனே பதவி கொடுப்பாங்க, போயிடுவாங்க. அதெல்லாம் ஆனா நியமனம் பண்றது அதிகாரம் அப்போ இல்ல. இவர் அப்போ பண்ணும்போது ஜி கே மணி
என்ன பண்ணுவாரு, இவருடைய ஒப்புதலோடு நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிப்பார். மருத்துவர் ஐயாவுடைய நிறுவனரோட ஒப்புதலோடு. ஓகே. சோ இப்போ வந்து இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அன்புமணி யாரையும் நியமனமே இதுவரையும் பண்ணலையே. இப்ப இருக்கிற பழைய மாவட்ட செயலாளரை கூப்பிடுற, உனக்கு தெரிஞ்ச வித்து அவருக்கு தெரியாதா, உனக்கும் பே உங்க அப்பனுக்கும் எல்லாருக்கும் காய்ப்பா மாதிரி ராமதாஸ். இப்ப அதனாலதான் வந்து நியமனமா போடுறாரு. இப்ப பழைய ஆளுங்கள்லாம் அன்புமணியால பாதிக்கப்பட்டு இந்த கட்சியை விட்டு போனாங்கல்ல, அவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்காரு. இப்ப அவங்களுக்கு எல்லாம் நியமனம் கொடுத்தா எப்படி சார் பிளவுபடுமா அல்லது யார் தலைமையில் ஒன்று சேருவார்கள்? யார் தலைமையில ஒன்று இல்ல, ரெண்டானதான். ஒண்ணு வந்து சட்டமன்றத்துல ஏதாவது ஆள் வந்ததுன்னா இவங்களை பிரிச்சுவாங்க. அன்புமணி பாமக ராமதாசன் போகும். ரெண்டு அணியா தான் இருக்கும். ரெண்டு அணியா இருக்கும். இந்த எம்எல்ஏக்களை வச்சு மக்களை வச்சு இதை வச்சு பண்ணும்போது ராமதாஸ் அப்பர் ஹேண்ட் எடுத்துருவாரு. கட்சி அவர்கிட்ட இருக்கிற மாதிரி தான் காமிப்பாரு. சட்ட ரீதியா அவர்கிட்ட தான் இருக்கு. இப்போ காரியகர்த்தாக்கள் மீட்டிங் 3 நாட்கள் தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடத்த போறேன்றாரு. அங்க பாக்கம் அப்படின்னா கிட்டத்தட்ட 23 மாவட்ட செயலாளர்கள் அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில 22 பேர் அங்க பங்கேற்று இருந்திருக்காங்க. பெரும்பாலான பேர் அன்புமணி வசம் தான் இருப்பது போலதான் நமக்கு வந்து வெளி தோற்றத்துல தெரியுது. வெளி தோற்றத்துக்கு தெரியுது. அவங்களும் ஆஜரானாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த இவர் இருக்கிறான்ல, அந்த பேர் என்ன, நம்ம இளைஞர் அணி கொடுத்தாங்களா, முகுந்தன் வந்து நேற்று ராஜினாமா பண்ணிட்டேன்னா ராமதாஸ் எங்கள் குலதெய்வம், எனக்கு அரசியல் வழிகாட்டி அன்புமணின்னு சொல்றேன். அப்போ வந்து அவன் அரசியல் அங்க இருக்கிற மாதிரி அவனுடைய எதிர்காலம் அது மாதிரி வந்து இளைஞர்கள் இந்த மாவட்டத்துல இருக்கவங்களாம் அங்க போற மாதிரி எதிர்கால அரசியல். ராமதாஸ் மறைவுக்கு பிறகு என்னன்னா அவரு வேற ஒரு ஆளை கூட தயார் பண்ணி கொடுப்பாரு. நீங்க வந்து இப்போ இதுல பண்ணும் பொழுது நானா நீயான ஒரு டக்கஃபார் நடக்குது. அதுல வந்து அப்பர் ஹேண்ட் எடுத்து எல்லா நிர்வாகிகளையும் நியமனம் பண்ண போறது ராமதாஸ் தான். இவருக்கு வந்து கிடையாது, பதவி நியமனம் பண்ண முடியாது. அது இவர் போட்ட மாவட்ட செயலாளர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாரு. யாரு, ராமதாஸ். ஒரே 27 பேர் நீக்கிட்டு 27 பேருக்கு ஒரே நாள்ல பதவி போடுவார். அந்த ஆள் லீகலாவும் அந்த பொசிஷன் அவருக்கு இருக்குன்னு சொல்ல வரீங்க, அதிகாரம் இருக்குன்னு சொல்லி அவதான் எடுத்துக்கிட்டாரு. நான் தான் நிறுவனம் பாருங்க. முதல்ல நான் வந்து 36 வயசுல இருந்த அன்புமணியை வந்து நான் சத்தியம் பண்ணேன், என் வாரிசு வராதுன்னு சத்தியத்தை முதல்ல மீறி நான் பண்ணிட்டேன். இப்ப ரெண்டாவது இது நான் கட்சிக்கோ சங்கத்துக்கோ தலைவராக மாட்டேன்னா அந்த சத்தியத்தை மீறி இன்னைக்கு தலைவர் ஆகிட்டேன், இன்னைக்கு வேலை பார்க்குறேன். அப்புறம் ஸோ இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அவங்க லீகலாகவும் பார்க்குறாங்க, ஆட்களையும் பார்க்குறாங்க. ஏன்னா அவர் வந்து அனுபவத்தினால அனாவசியமா ஹேண்டில் பண்றாரு. இப்போ வந்து குதிக்கலாம், வேகமா இருக்கலாம், எல்லாம் இருக்கணும். அனுபவம்னு ஒண்ணு இருக்குல்ல. ராமதாஸ் எவ்வளவு பேர் ஏமாத்தி இது பண்ண, நீ எல்லாம் என்ன பையன், ஒன்றும் கிடையாது, உங்களையும் வச்சு ஒரே நாள்ல காலி பண்ணிட்டு போயிடும். இப்போ எனக்கு என்னன்னா சார், இப்போ அதிமுக எப்படி ஓபிஎஸ் சிபிஎஸ் இடையே ஒரு முற்று மோதல் உண்டாகி ஃபேக்ஷன் உண்டாகி அந்த மாதிரி இப்போ இன்னொருக்கு எலெக்ஷன் கமிஷன்ல வந்து அதுக்கு உண்டான பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு, நீதிமன்றத்துலயும் அதுக்கு உண்டான கேஸும் போயிட்டு இருக்கு. அது போல ஒரு காட்சி இப்ப பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இவர் தானே தலைவர்னு ஆன பிறகு இவர் தானே பவர். இங்க போனா என்ன பண்ண முடியும்? அன்புமணி ஒன்றும் பண்ண முடியாது. மனு போட்டு வாய்தாக்கு போய் வந்திருக்க வேண்டியதுதான். அவங்க வந்து அப்பர் ஹேண்ட் எடுத்து எல்லாம் கரெக்டா பண்ணிடும். இப்ப இது நீங்க என்ன பண்ணுங்க, பிஜேபியில வந்து கூட்டணி போயிட்டு நம்ம வந்து சின்னத்தை நம்ம வாங்கிக்கிட்டு அமித்ஷா கிட்ட சொல்லிட்டு நம்ம தேர்தலில் போட்டியிடலாம்னு சொல்றி பண்ணா, ஏன் ராமதாஸ் அதை செய்ய மாட்டாரா? அவனை ஒதுக்கி தள்ளிட்டு நான் வரேன், நான் வந்து செய்யறேன்னா யாரை எடுப்பாங்க? யாருக்கிட்ட மக்கள் இருக்குது, ஓட்டு யாருக்கு போடுவாங்க அப்படின்னு இருக்கிற கொஞ்ச நஞ்ச இதுவும் அவர் தானே பேசுவாரு. இவர்கிட்ட தலைவரே இல்லையே, அவன் கிடையாதுன்னு தானே சொல்றாரு. இப்ப அடுத்தது வந்து அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கிட்டாருன்னு வச்சுங்க, அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அன்புமணி வந்து செயல்படாத தலைவர், செயலிழந்த தலைவர், இந்த கட்சிக்கு துரோகம் பண்றாருன்னு அடுத்த ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு நீக்கிட்டா போனா என்ன பண்ணது? முதல்ல இவங்களெல்லாம் நீக்கின்னு வராரு, மாவட்ட செயலாளர், மாநில பொறுப்பாளர் எல்லாம் நீக்கிட்டு வேற போடுறாரு. அடுத்தது அன்புமணி நீக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு பிரஸ் மீட் தானே, இல்ல லெட்டர்ல போட்டு இதுல போட்டாலும் போச்சு. இப்ப சார் இப்போ பொருளாளரை இப்ப நீக்கி புது பொருளாளரை நியமிச்சிருக்கிறாரு. இப்போ அன்புமணி தலைமையில கூடிய மாவட்ட செயலாளர்கள் இவர்களையும் வந்து கூண்டோடு நீக்கி புதிய மாவட்ட செயலாளர்களை திரு ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து நியமிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் தற்போது வந்து நம்ம இல்ல. நான் தான் சொன்னேன், இப்ப உங்ககிட்ட பேட்டி எடுக்கும் போதே நீங்க சொல்லும் போதே சொன்னேன், இது எல்லாரும் நீங்கிட்ட புது ஆள் போட்டுருவாரு. ராமதாஸால அன்புமணியால பாதிக்கப்பட்டவன் இருக்கிறான்ல, எல்லா இடத்துல இருக்கிற எதுவும் போல கவனிக்கல, அவன் இது பண்ணி அடாவடி பண்ண அவங்க எல்லாம் வந்து எல்லாருக்கும் பதவி கொடுப்பாரு. அவங்க கொஞ்சம் ஏற்கனவே ஃபீல்டுல வேலை செஞ்சவங்க, எம்எல்ஏ இருந்தவங்க, போனவங்க வந்தவங்க, அவங்களுக்கு எல்லாம் அவர் பண்ணுவாரு. எம்எல்ஏ மட்டும் இல்ல, கட்சியில இருந்தவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா கொடுப்பார். ஓகே சார், இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ அரசியல் விமர்சகர்கள் இந்த ஒரு பார்வையிலேயே ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னதாக மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு மீட்டிங்ல பேசும்பொழுது நம்முடைய இந்த வன்னியர் சமூகத்துல குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சி கூட ஒரு
நம்முடைய சமூகத்தினுடைய இளைஞர்கள்லாம் வந்து RSS வசம் செல்லக்கூடிய ஒரு காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது அப்படின்ற ஒரு பேச்சை அவர் வெளிப்படுத்தினார். தற்போது இந்த நடக்கக்கூடிய இந்த உட்கட்சி பூசலிலே, உட்கட்சியினுடைய விவகாரத்திலே பாஜகவினுடைய தலையீடு நிச்சயமாக இதில் இருக்கிறது. பாஜக எப்படி ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநில கட்சியிலும் க்ளோஸ் செய்கிறதோ, அது போல பாட்டாளி மக்கள் கட்சியும் அவங்க வந்து இதுலயும் அவங்க வந்து ரோல் பிளே பண்றாங்க. அவங்களுடைய ஹேண்டிலிங் இல்லாம இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி பிஜேபி மீது ஒரு கடுமையான ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? அதுதான் ஏற்கனவே அது நடைமுறையில் இருந்தது தானே, நம்ம பார்த்தது தானே. உத்தரப்பிரதேசத்துல மாயாவதி என்னானாங்க, அவங்க கூட கூட்டணி வந்தாங்க. முதல்ல அவனை க்ளோஸ் பண்ணி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டாங்க. சரி, இன்னைக்கு வேற எங்க வேணாலும் பீகார் என்ன ஆச்சு? ஸோ இன்னைக்கு எந்த இது மகாராஷ்டிரா அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கர்நாடகா எங்க போனாலும் வந்து அவங்க இந்த வேலையை வந்து கணக்கச்சிதமா செய்வார்கள். அவங்க வேலையை அதுதான், அவங்க அஜெண்டா இதுதானே ராம்தாஸ் சொல்றாரு. இப்போ இங்க வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை அதுதானே அவரு சொல்றாரு. நான் வீட்டுல உள்ள இருக்கிறேன், எனக்கே தெரியல 6 மணிக்கு வந்து பாரத மாதா சத்தம் வருது, அந்த மாதிரி பண்றேன். என்னன்னா அன்புமணிக்கு வந்து இந்த கேஸ் அதெல்லாம் இருக்குது இல்லையா, அதனால வந்து அவர் வந்து ஈல்ட் ஆகுறாருன்னு. ஏன் நீ அவனை எது வேணாலும் பண்ணிக்க, உனதான் ஜெயிலுக்கு தானே போக சொல்றேன். ப சிதம்பரம் போயிட்டு வந்து அரசியல் பண்ணலையா, இப்ப ராஜா போயிட்டு கனிமொழி போயிட்டு ஏன் அவங்க அரவிந்த் கெஜ்ரிவால் போயிட்டு வந்து அரசியல் பண்ணலையா, எல்லாம் பண்றாங்க. நீ வந்து தப்பு பண்ணி இது பண்ணி நீ நிரபராதின்னு நிரூபிச்சுட்டு வா, இல்ல நீ தப்பு பண்ண பனிஷ்மெண்ட்டை ஏத்துட்டு முடிச்சுட்டு வா, நீ வந்து இங்க இது பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவரு தெளிவா சொல்லிட்டாரு. சோ அதனால வந்து ராமதாஸ் வந்து அன்புமணிக்கு எந்த விதத்திலயும் ஒரு சாஃப்ட் கார்னரா போக மாட்டாரு. ஏன்னா அவர் என்ன சொல்லாரு, தாய் வந்து கோயில் மாதிரி கடவுள் மாதிரி சொன்னாரு. அந்த இவங்களையே நீ அடிக்கிற அப்படின்னா அவரை வந்து அவங்க அடிச்சது இவங்க அடிச்சது சொன்னாரு. இவர் உதவாங்கன்னு சொல்லல, அதான் சொன்னாரு. என்னைய நான் வந்து ராமதாஸ் ஐயாவும் ஆமா அவதான் அடிச்சுன்னா சொல்ற மாதிரி, நீ செத்து போனா நான் கொல்லி கூட போட வர மாட்டேன் அப்படி இல்லாம இதெல்லாம் நீண்ட காலமா நடந்துட்டு. சரி, அவர் இந்த நிர்வாகிகள்லாம் கூட்டு அடிப்பாரு. எவ்வளவு பேர் அடி வாங்கியிருக்காங்க, அதெல்லாம் சொன்னா அவங்களுக்கு வருத்தம். அவங்க பொது வாழ்க்கையில பெரிய லெவல்ல இருக்கிறாங்க. இப்போ வந்து என்னன்னா, இவர் வந்து ராமதாஸ் வந்து சுத்தி தன் தேவைகளுக்கு முன்னாடி எதுவும் நிற்காதுன்னு சொல்லுவாங்க. இப்ப ராமதாஸ் தேவை நான் தலைவர், நான் நிறுவனம், அப்படிதான் சாவணும்னு நினைக்கிறாரு. ஸோ இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துவிட்டு இன்னொரு தயவுல நம்ம இருக்கக்கூடாது. அது பையனா இருந்தாலும் சரி, வேற எதுவாக இருந்தாலும் சரி, அந்த அதிகார போதையை இவர் வந்து அனுபவிக்கிறாரு. இப்போ வந்து குலதெய்வம்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க. இந்த குலதெய்வம் கூப்பிடுறதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ வந்து அவர் தான் அதை அப்பர் ஹேண்ட் எடுத்து அதை பண்ணிக்கிறாரு. கூடுதலான ஒரு இது அனுபவம் இருக்குது. எவ்வளவு பேர் ஏமாத்தி, எவ்வளவு பேர் தாலி அறுத்துட்டு, எப்படிலாம் துரோகம் பண்ணியிருக்கிற 25 பேர் தியாகிகளுக்கு ஒன்றும் பண்ணலை. சரி, உலகத்தில் இருக்க வன்னியர்கிட்டலாம் வாங்கி வன்னியர் கல்வி அறக்கட்டளை ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை மாற்றிக்கிட்டேன். இந்த மாதிரி எல்லாம் ஃப்ராடு தகுனத்தெல்லாம் பண்ணும் இல்லை. அதில் வந்து அன்புமணிலாம் ஒரு சின்ன இதுதான், அவர் தூசு மாதிரி ஹேண்டில் பண்ணுவோம். நிச்சயமா சார், இந்த உட்கட்சி பூசல் சம்பந்தமாக பாட்டாளி மக்கள் கட்சியிலே திரு மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களே வந்து அப்பர் ஹேண்ட் எடுப்பார்கள், அவர் வசமே கட்சி செல்லும் என்ற ஒரு கருத்தை எங்கள் நேயர்கள் மத்தியில தெரிவிச்சிருக்கீங்க. மேலும் அந்த உட்கட்சியில் நடக்கக்கூடிய விவகாரங்கள் பல எக்ஸ்க்ளூசிவான பல தகவல்ல எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை எங்களை பகிர்ந்தீங்க. நன்றி, வணக்கம். நமது ஈ-தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.